கம்பீரமாக நடந்து வந்த சுனிதா வில்லியம்ஸ் குரலிலும் குறையாத கர்ஜனை. Thank you for your coffee. Thank you for your service. பூமிக்கு திரும்பிய குழுவினரின் முதல் வீடியோ. பூமிக்கு திரும்பியது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, மிக சவாலான விஷயம். கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சக விண்வெளி வீரரான புட்ஸ் வில்மோருடன் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று அங்கு போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட அதனை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. பூமிக்கு திரும்புவது தடைப்பட்டு போனது. அதனைத் தொடர்ந்து தீவிர முயற்சியில் 9 மாதங்களுக்கு பிறகு எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியுடன் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட வீரர்கள் 4 பேர் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினர். இனி சுனிதா வில்லியம் அவரின் வாழ்க்கை முழுவதும் அனைவருக்கும் ஒரு முன்னோடி. அவர் கற்ற கல்வி, துல்லியம், ஆர்வம், தொழில்நுட்பம், விடாமுயற்சி அனைத்தும் பிறருக்கு எடுத்துக்காட்டு. முக்கியமாக சகிப்புத்தன்மை, அவர்களது மன உறுதி. நாடு விட்டு நாடு அல்ல, கண்டம் விட்டு கண்டம் அல்ல, இந்த அண்ட சராசரத்தில் விண்ணில் சிக்கிக் கொண்ட ஒரு பெண்மணி மீண்டு வந்தது குறித்த அற்புதமான காட்சி. ஃபால்கன் 9 எனும் ராக்கெட்டுடன் டிராகன் எனும் விண்கலம் அனுப்பப்பட்டு சர்வதேச விண்நிலையத்தை சென்றடைந்து அதன் மூலமாக சுனிதா வில்லியம்ஸ் அங்கிருந்த 3 வீரர்களோடு இணைந்து பயணித்து பத்திரமாக புளோரிடா அருகே உள்ள கடலில் தரையிறங்கி பூமிக்கு வந்தடைந்து அவர்களை வரவேற்ற அதிகாரிகள் அது குறித்த முழு காணொளியையும் வெளியிட்டிருக்கிறார்கள்.